இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். உங்களுக்கு என்ன பைத்தியமா? இல்லை, உங்களுக்கு என்ன பைத்தியமா நான் கேட்குறேன். இந்த கரூர் மாவட்டத்தில் இந்த விஜயோட கூட்டத்துக்கு போனேன். அங்கே இறந்துருக்கிற 39 பேருக்கு மேலே சம்திங் சொல்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே அவங்க செத்ததுக்கான காரணமே அந்த கூட்டத்தில் இருந்த ஒவ்வொருத்தருமே தான் நான் சொல்லுவேன். ஏண்டா அவனுக்கும் வந்து வேலை இல்லையா உங்களுக்கு? நான் கேட்குறேன். கூட்ட நெரிசல் அவ்வளோ அதிகமாக இருக்குது. நீங்கள் தான் அந்த செத்து போனவங்களுடைய எத்தனை பேர் மேலே உங்கள் கை காலெலாம் மிதிச்சிருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. இது என்னதான் ஒரு விபத்தாக இருந்தாலும் 39 பேர் இறந்துட்டாங்க. அந்த சாகாமல் இப்போ பேசிகிட்டு இருப்பான் சில பேர், இந்த ஆட்சி வந்து நம்ம சரியாக வந்து பாதுகாப்பு கொடுக்கல அப்படி இப்படின்ட்டு. நான் யார் பக்கம் சப்போர்ட்லாம் கிடையாது. பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்ட்டு. என்ன நீ உயிரோடு இருக்கிற நீ பேசுவ, ஆனால் அந்த இறந்து போனவங்களுக்கு குடும்பத்துக்கு ஆறுதல் யார் சொல்லுவா? போயிட்டாங்க. இப்போது ஒருத்தர் வீட்டிலேருந்து எல்லோரும் ஒரே வீட்டில் வந்து 3 பேர் வேறு இறந்துட்டாங்களாம். எப்பா சாமி, ஐயோ கொடுமடா. ஏய், இவங்களுக்கு தான் அறிவு இருக்கா இல்லையாடா? ஏன்னா ரோட்லையாடா வீரத்தை காட்டுவீங்க அவனை? ஓட்டில் காட்டுங்கடா. ஓட்டு போடுங்க, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுங்க. ரோட்டில் வந்து வீரத்தை காட்டாதீங்க. நான் வந்து கட்சி தலைவரை சொல்ல, உங்கள் எல்லாருமே ஏறி மிதிக்கிறது, லைட்டர்ஸ் மேலே நிற்கிறது, கூட்ட நெரிசலில் ஏறி போய் பிடிக்கிறது, இந்த மாதிரி எவனா ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணானோ அவனால தான் இந்த 39 உயிர் போயிருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யோசிக்கவே முடியல. இப்படிலாம் கூட நடக்குமா? இப்படிலாம் கூட நடந்துருச்சா? ஐயோப்பா சாமி, நான் வீடியோவே போடாமல் இருக்கலாம்னு நினச்சேன். என்னடா டேய் என்னடா நீங்கள்லாம் அவன் வேலையை பாருங்கடா. அவனுக்கு எவ்வளோ கனவுகள் இருக்குதுடா. செத்து போனவங்க 39 பேருக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒரு கனவு வந்திருக்கும்டா. செத்துட்டாங்க. இப்போது திருந்தவே மாட்டீங்கடா நீங்கள் கடைசி வரைக்கும்.